அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி தொய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரின் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஹனஃபி மத்ஹபுடைய சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்டங்களை நாம் புரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையுடைய சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து அல்லாஹ்வுடைய கிருபையால 10 பார்ட்டுகளை 10 தொடர்களை நாம் முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 11வது தொடரிலே இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று போட்ட கடைசி வீடியோவில் நாம் போட்டோம், அதாவது ருக்கு என்பது எப்படி நாம் செய்ய வேண்டும், ருக்கு செய்யக்கூடிய சுன்னத்தான முறைகள் என்ன என்பதை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சஜ்தாவுடைய முறைகள் என்ன, சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய சுன்னத்தான காரியங்கள் என்ன என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியின் மூலமாக நாம் பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆரம்பமாக நாம் இப்போ சஜ்தாவுக்கு போகிறோங்க. இப்போ சஜ்தாவுக்கு நாம் என்ன செய்வோம், அதாவது நம்ம நின்ற நிலையிலிருந்து என்ன செய்வோம், நம்முடைய அந்த சஜ்தா செய்யும் இடத்திற்கு நாம் என்ன செய்வோம், நம்ம அந்த கீழேலிருந்து நம்ம என்ன செய்வோங்க, அந்த தரையின் பக்கம் போகுவோம். அப்படி நம்ம போகும் பொழுதே நம்ம என்ன செய்யறது, அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீரை சொல்லிக்கொண்டே நாம் போகுவது. நம்ம ருக்கூல சொன்ன மாதிரி நின்ற நிலையில் தக்பீரை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதே போல சஜ்தாவுக்கு போயிட்ட பிறகு நம்ம தக்பீரை சொல்லக்கூடாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் தக்பீரை சொல்லிக்கிட்டே என்ன செய்யறதுங்க, சஜ்தாவின் பக்கம் நாம போகுவது. ஆக இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக இப்போ நம்ம சஜ்தாவுக்கு எப்படி போகிறது, இப்போ பாருங்க, முதல் விஷயமாக நம்முடைய 2 முட்டி கால்களையும் என்ன செய்யறது, வைப்பது. அடுத்து நம்முடைய கைகளை வைப்பது, அடுத்து நம்முடைய மூக்கை வைப்பது, அடுத்து நெற்றியை வைப்பது. சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் நாம சஜ்தாவிற்கு போகுவது. அடுத்து பாருங்க, இப்போ சஜ்தாவுக்கு நம்ம போயிட்டோம், நம்முடைய தலையும் நம்முடைய நெஞ்சும் என்ன செய்யறது, ஸ்டெடியாக நேராக இருப்பது. அதாவது இப்படி என்னங்க, சரிசமமாக, கொஞ்சம் வளையாமல், கொஞ்சம் உள்ளேயும் அமுங்காம, கொஞ்சம் மேலேயும் வெளிப்படாம, அதாவது ஸ்டெடியாக நம்முடைய தலையும் நம்முடைய நெஞ்சும் என்ன செய்யறது, நேராக இருப்பது. இதுவும் சஜ்தாவில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, இப்போ சஜ்தா நம்ம செய்யறோம், எப்படி செய்யறது, இப்போ 2 கைகளுக்கும் மத்தியில் நம்ம என்ன செய்யறது, சஜ்தாக்களை செய்வது. சரிங்களா? அதே போல பாருங்க, சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய நெற்றியின் மீதும் நம்முடைய மூக்கின் மீதும் நாம என்ன செய்யறது, சஜ்தா செய்வது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில பேர் வெறும் நெற்றியின் மீது மட்டும் சஜ்தா செய்யறாங்க, மூக்கை என்ன செய்யறாங்க, விட்டு விடுகிறார்கள். இன்னும் சில நபர்கள் மூக்கின் மீது மட்டும் சஜ்தா செய்யறாங்க, இன்னும் சில நபர்கள் நெற்றியின் மீது என்ன செய்யறது இல்ல, அந்த தரையில் வைக்கிறது இல்ல. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். சரிங்களா? அப்போ நெற்றியின் மீதும் மூக்கின் மீதும் இரண்டையும் வைத்து நம்ம என்ன செய்யறது, சஜ்தாக்களை நாம செய்யறது. அடுத்தபடியாக பாருங்க, இப்போ நம்ம சஜ்தாக்கள் செய்றோங்க. சஜ்தா செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இந்த வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் என்ன செய்யாம ஒட்டாம இருக்கிறது. சரிங்களா? ரெண்டுமே விலகி இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே இறுக்கி கொண்டு அது ஒரு அசால்ட்டாக, அசட்டையாக இன்னைக்கு நாம சஜ்தாக்கள் செய்கின்றோம். அதனால அப்படி இல்லாம நம்முடைய வயிற்று பகுதியும், அதாவது அந்த வயிற்றுடைய அந்த கீழ் பகுதியும் அந்த தொடை பகுதியும் என்ன செய்யறது, அது ஒட்டாம இருக்கணும், விலகி இருக்க வேண்டும். சரிங்களா? அதே போல நம்முடைய இந்த குடங்கைகள் சொன்னா இந்த குடங்கைகளும் நம்முடைய விலா எலும்புகளில் இருந்து விலகி இருப்பது சஜ்தா செய்யும் பொழுது. அதாவது இப்படி என்ன செய்யறது, கைகளை உயர்த்தி இருப்பது, ஒட்டக்கூடாது. அதே போல நம்முடைய முழங்கைகள் என்ன செய்யக்கூடாது, தரையில நாம வைக்கக்கூடாது. நம்ம இந்த முழங்கைகளை என்ன செய்யறதுங்க, அந்த தரையை விட்டு உயர்த்தி இருப்பது. சரிங்களா? எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அந்த கேப்ல போகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யறது, நல்ல முறையில் கொஞ்சம் ஃப்ரீயாக செய்வது. இப்போ கொஞ்சம் கூட்ட நெரிசலாக இருக்கு, மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ நம்ம அந்த இடத்துக்கு எப்படி தோதுவாக இருக்குமோ அப்படி நம்ம செய்யறது. ஆனா நம்ம எல்லாமே இருந்தும் நம்ம ஒரு சோம்பலின் காரணமா, ஒரு சோம்பேறினால நம்ம என்ன செய்யக்கூடாது, எல்லாமே இறுக்கி கொண்டு அப்படி நாம சஜ்தாக்கள் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? அதே போல அடுத்தபடியாக என்ன செய்யறதுங்க, நம்முடைய கால்களுடைய விரல்கள் என்ன செய்யறது, பூமியில நல்ல ஸ்தரமாக வைத்து நம்முடைய கால்களுடைய விரல்களை கிப்லாவை முன்னோக்கி வைக்கிறது. எப்போ சஜ்தாவில் நம்ம செய்யும் பொழுது நம்ம அப்படியே கற்பனை செஞ்சுக்கணும், நம்ம சஜ்தா செய்யறோம், நம்முடைய காலுடைய விரல்களை பூமியில் நல்ல அழுத்தமாக வைத்து என்ன செய்யறது, கிப்லாவை முன்னோக்கி அந்த காலுடைய விரல்களை நாம வைக்கிறது. சரிங்களா? அதே போல அடுத்தபடியா நாம மாமூலா அந்த சஜ்தாவுல என்ன தஸ்பீஹ் ஓதுவோம், சுப்ஹான ரப்பியல் அலா. சரிங்களா? அப்ப இந்த குறைந்தபட்சம் ஒரு 3 முறை என்ன செய்யறது, இந்த தஸ்பீஹை சஜ்தாவிலே நாம என்ன செய்யறதுங்க, ஓதுவது. சரிங்களா? அதே போல பாருங்க, இப்போ நம்ம சஜ்தாக்கள் செய்கிறோம். அந்த சஜ்தா செய்யும் பொழுது நம்ம கை வைப்போம் பார்த்தீங்களா, அந்த கையுடைய விரல்களை ரொம்ப விரித்த நிலையிலும் வைக்காம, ரொம்ப சுருக்கியும் வைக்காம, ஒரு நடுத்தரமாக நம்ம என்ன செய்யறது, நம்முடைய விரல்களை விரித்த நிலையில் வைக்கிறது. சரிங்களா? அதே போல பாருங்க, அடுத்து நம்ம சஜ்தா செய்யும் பொழுது நம்முடைய பார்வைகள் எங்கே இருக்கணும். நாம ருக்குல சொன்னோம் நம்முடைய பார்வைகள் பாதங்களின் மீது இருக்க வேண்டும் என்பதாக சொன்னோம். இப்போ சஜ்தாவில் நம்முடைய பார்வைகள் எங்க இருக்கணும் தெரியுமா, அதாவது நம்முடைய மூக்கை நோக்கி இருக்க வேண்டும். சஜ்தாக்கள்ல நம்முடைய மூக்கை நோக்கி இருக்க வேண்டும். சப்போஸ் அது முடியலை, அதுக்காக ரொம்ப நம்ம சிரமப்பட்டு கண்ணை அப்படியே விரித்து நம்ம மூக்கை பார்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை.
அதை லேசாக நம்ம என்ன செய்யணும், அந்த மூக்கை நோக்கி நம்முடைய பார்வைகள் நம்ம இருக்கணும். அப்படி முடியலையா, முயற்சியாச்சு நம்ம என்ன செய்யணும், அந்த மூக்கை நோக்கி நம்ம பார்ப்பதற்கு ஒரு லேசான ஒரு முயற்சியாக நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். அப்போ இதுவும் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்னங்க சஜிதாவுடைய முறைகள். அதே போல பாருங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம 2 சஜிதாக்கள் செய்கிறது அது என்னங்க, அது வந்து தொழுகையுடைய உள் ஃபர்துகளில் ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு சஜிதா முடிந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்த பிறகு நம்ம என்ன செய்வோங்க, நம்ம 2வது சஜிதாவுக்கு போகுவோம். அப்போ அந்த இடையில நம்ம உட்காரோம் பார்த்தீங்களா, அந்த 2 சஜிதாவுக்கு மத்தியில் நம்ம அமரக்கூடிய அந்த அமர்வு ஜல்சா, அதாவது அந்த சிறு நிலை, அந்த சிறு அமர்வு என்பது அது வந்து கொஞ்சம் நிதானமாக நம்ம இருக்கணும். எப்படி நம்ம ருக்குல அந்த நிதானமான கொஞ்சம் நேரம் நின்று நம்ம சஜிதாவுக்கு போக வேண்டும் என்பதாக சொன்னோமோ, அதே போல இந்த 2 சஜிதாவுக்கு மத்தியில் நம்ம அமரக்கூடிய இந்த அமர்வு அது வந்து கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து நம்ம என்ன செய்யறது, மறு சஜிதாவுக்கு போகிறது. அப்போ இந்த நிதானமான முறையில் அமர்வது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வாஜிபு. ஏன்னு சொன்னா, இப்போ வாஜிபான விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம், உடனே நம்ம சஜிதாக்கள் செய்யறோம்னு சொன்னா அந்த வாஜிபான விஷயங்கள் தொழுகையில விட்ட மாதிரி ஆயிடும். அப்போ வாஜிபான விஷயங்கள் விட்டா என்ன செய்யணும், சஜிதா சஹு செய்யணும். சஜிதா சஹு செய்யலன்னு சொன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகை ஃபசாத் ஆகிவிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொண்டு என்ன செய்யறதுங்க, 2 சஜிதாக்கள் மத்தியில் ரொம்ப ஸ்பீடா நம்ம மறு சஜிதாவுக்கு போகாம கொஞ்சம் நேரம் நிதானமான முறையில் அமர்ந்து, அதுக்காக ரொம்ப இல்லை, ஒரு 4-5 செகண்ட், சரிங்களா, நிதானமான முறையில் அமர்ந்து நம்ம என்ன செய்யறது, சஜிதாக்களுக்கு நாம போகிறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தனியா தொழும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இமாமோடு சேர்ந்து தொழுதா அவங்க எப்படி செய்யறாங்களோ அப்படி நம்ம என்ன செய்யணும், அதை பின்பற்றி ஆகிறது அது நம்ம மீது பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இதான் வந்து சஜிதாக்களுடைய முறைகள். கடைசியா ஒரு குறிப்பு, ஒரு நோட்டு, இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ நம்ம சஜிதாவிலிருந்து என்ன செய்யறோங்க, இப்போ நம்ம எழுந்திருக்க வேண்டும். அப்போ அந்த சஜிதாவிலிருந்து நம்ம எழுந்திருக்கும் பொழுது எப்படி எழுந்திருப்பது, அதாவது நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய தலையையும் நம்முடைய அந்த முதுகையும் நம்ம வளைக்காமல் நேராக நம்ம எழுந்திருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அப்படியே அந்த எழுந்திருக்கும் பொழுது முகத்தை அப்படி செய்யறது, முதுகை இப்படி செய்யறது, அப்படியெல்லாம் இல்லாம அந்த முதுகையும் என்னங்க நம்முடைய தலையையும் என்ன செய்யறது, நேராக நம்ம எடுக்கணும் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது. அதே போல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இப்போ முதலாவதாக நெற்றியை எடுக்கிறது, இரண்டாவதாக நம்முடைய மூக்கை எடுப்பது, மூன்றாவதாக கை, அதுக்கப்புறம் நம்முடைய முட்டிக்கால்கள். புரியுதா? நம்ம போகும்பொழுது என்ன தரத்தீபு சொன்னோமோ அது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம என்ன செய்யறது, எடுக்கிறது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் வந்து சஜிதா செய்யக்கூடிய சுன்னத்தான முறைகள். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த சஜிதா செய்யும் பொழுது இந்த முறைகளை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும். மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, உங்களின் மூலமாக அவர்களும் அமல் செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கும் கொடுப்பான். உங்களின் மூலமாக அவர்களும் அமல் செய்பவர்களாக ஆகுவார்கள். அதனால் அந்த ஒரு நியத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பின்பற்றுங்கள், மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. ஆக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடராக இந்த தொழுகையுடைய சட்டங்கள் தான் போகும். இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு முடியுதோ அல்லாஹ்வுடைய கிருபை இருக்க வரைக்கும், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அந்த தஷஹுத், இப்போ நம்ம அத்தஹியாத்துல அமர்றோம் பாத்தீங்களா, அந்த தஷஹுது, அந்த அத்தஹியாத்துடைய அமர்வு எப்படி இருக்க வேண்டும், நம்ம அமரும் பொழுது எந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும், அதனுடைய முறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடராக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.